தெலுங்கில் நம்பர் 1 நடிகையாக இருந்த அந்த நடிகை ஜெயலலிதாவோடு நடித்த பொழுது ஜெயலலிதாவை அவமானப்படுத்தினார். ஜெயலலிதா அப்பொழுது வளர்ந்து வரும் நடிகையாக இருந்தார். அதனால் அந்த நடிகையுடன் மோத விரும்பாமல் அமைதி காத்தார். தமிழ் சினிமாவில் எம்ஜிஆருடன் ஒரு படப்பிடிப்பில் நடித்து கொண்டிருந்த பொழுது தெலுங்கில் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை எம்ஜிஆரிடம் ஜெயலலிதா கூறினார். எம்ஜிஆர் அவர்கள், சரி பொறுமையாக இரு, நேரம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி சமாதானப்படுத்தினார். உண்மையில் தெலுங்கில் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். என்.டி. ராமாராவ் ஸ்ரீகிருஷ்ணராகவும், ஜெயலலிதா வசுந்தராவாகவும், ஜமுனா சத்யபாமாவாகவும், தேவிகா ருக்மிணியாகவும் நடித்த படம் ஸ்ரீ கிருஷ்ண விஜயம். இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. ஜமுனா அப்பொழுது தெலுங்கு உலகில் நம்பர் 1 நடிகையாக இருந்தார். எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை படத்தின் ஒரிஜினல் படமான ராமுடு பீமுடு தெலுங்கு படத்தில் ஜமுனா தான் கதாநாயகி மற்றும் பல படங்களில் ஜமுனா அங்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தார். என்.டி. ராமாராவ் மேக்கப் போட்டு கொண்டிருந்தார். இயக்குனர் ஜெயலலிதாவையும் ஜமுனாவையும் ஒரு பாடல் காட்சிக்காக ஒத்திகை பார்த்துவிடலாமா என்று கேட்டார். அப்பொழுது ஜமுனா சொன்னார், எனக்கு எதுக்கு ஒத்திகை, நான் இப்பொழுது நம்பர் 1 நடிகையாக இருக்கிறேன். அவரை வேண்டுமானால் ஒத்திகை பார்க்க சொல்லுங்கள், அவருக்கு தான் ஒத்திகை தேவை, எனக்கு தேவையில்லை என்று சொன்னார். இதை கேட்டதும் ஜெயலலிதாவுக்கும் முகமெல்லாம் சிவந்து போனது. ஆத்திரத்தில் பல்லை நறுநரென்று கடித்தார். தன்னை ஜமுனா அவமானப்படுத்தி விட்டார் என்று கொதித்து போனார். அதன் பிறகு இந்த விஷயத்தை என்.டி. ராமாராவிடம் கொண்டு சென்றார் ஜெயலலிதா. என்.டி. ராமாராவ் ஜெயலலிதாவை சமாதானப்படுத்தி, நீ அமைதியாயிரு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஜமுனாவை கூப்பிட்டு கண்டித்தார். ஒத்திகை தேவையில்லை என்றால் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு போ, அதற்காக உடன் நடிக்கும் நடிகையை நீ எப்படி அவமானப்படுத்தலாம் என்று கேட்டார். ஜமுனா ஒன்றும் பேசாமல் நின்று கொண்டிருந்தார். ஆனால் ஜமுனா கடைசி வரை மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார். நான் கூறியதுதான், எனக்கு ஒத்திகை தேவையில்லை, நான் நம்பர் 1 நடிகை, அவர் இப்பொழுது நடிக்க வந்திருக்கிறார், அவரை பார்க்க சொல்லுங்கள் என்று என்.டி. ராமாராவிடம் திமிராக பேசினார். பிறகு ஜெயலலிதா அந்த படமே வேண்டாம் என்று புறப்பட்ட போது என்.டி. ராமாராவ் சமாதானப்படுத்தி, நீ இந்த படத்தில் நடித்து கொடுத்துவிட்டு தான் போக வேண்டும், நீ நல்ல நடிகை என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்தினார். அதன் பிறகு ஜெயலலிதா சமாதானமாகி அந்த படத்தில் நடித்து கொடுத்தார். எம்ஜிஆரும் ஜமுனாவும் தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்ற படத்தில் நடித்திருந்தார்கள். அந்த ஒரே படத்தோடு இருவரும் ஜோடி சேர்ந்து நடிக்கவில்லை. அதன் பிறகு ஜமுனா நடித்த தங்கமலை ரகசியம், குழந்தையும் தெய்வமும் போன்ற படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தது. ஜெயலலிதா விஷயம் எம்ஜிஆர் காதுக்கு வந்ததும் ஜமுனாவுக்கு பாடம் புகட்ட எம்ஜிஆர் ஒரு சில ஐடியாக்களை மறைமுகமாக காய் நகர்த்தினார். அந்த காய் நடிகை ஜமுனா நடிக்க வேண்டிய படங்கள் எல்லாம் சாவித்திரிக்கு வந்தது. ஜமுனா தமிழ் சினிமாவிலிருந்து மெல்ல மெல்ல ஓரங்கட்டப்பட்டு விட்டார். நல்ல நடிகையாக இருந்தும் அகந்தையால் தமிழ் சினிமாவை விட்டு போன நடிகைகளில் ஜமுனாவும் ஒருவர். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏவிஎம் தயாரித்த கமல்ஹாசன் நடித்த தூங்காதே தம்பி தூங்காதே படத்தில் ஜமுனா கமல்ஹாசனுக்கு அம்மாவாக நடித்திருந்தார். அந்த படத்தின் வெற்றி விழாவில் எம்ஜிஆர் அவர்கள் ஜமுனாவுக்கு விருது வழங்கினார். அவரை பார்த்து எம்ஜிஆர் புன்னகை செய்து கொண்டார். காலம் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்துவிடும், நீ நீயாகவே இருக்க வேண்டும், அகந்தையும் அகங்காரமும் ஒரு பெண்ணுக்கு கூடாதென்று மனதுக்குள் நினைத்து கொண்டார். ஜெயலலிதா அன்று மட்டும் ஜமுனாவை பற்றி எதுவும் கூறாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஜமுனா அக்கா, அம்மா போன்ற வேடங்களில் மீண்டும் ஒரு ரவுண்ட் வந்திருப்பார். ஆனால் அவர் செய்த தவறு அவரை தமிழ் சினிமாவிலிருந்து ஒதுங்க வைத்துவிட்டது. மீண்டும் அம்மா வேடங்களில் கூட அவரால் இங்கு நடிக்க முடியவில்லை. காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் தெலுங்கில் அவர் ஓரங்கட்டப்பட்டுவிட்டு மற்ற நடிகைகள் முன்னுக்கு வந்துவிட்டார்கள். நாம் தான் உயர்ந்தவர் என்று யார் எண்ணுகிறார்களோ அவருக்கு காலம் அல்லது இறைவன் தலையில் ஒரு தட்டு தட்டி உட்கார வைப்பார் என்பதற்கு ஜமுனா ஒரு உதாரணம்.